வணக்கம் சார். வணக்கம் சார். ரைட்டர்ஸ் பெண்டுன்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன? இந்த ரைட்டர்ஸ் பெண்டு அப்படின்றது கதைக்கு பொருந்தாத சம்பவங்கள், அப்புறம் கதாபாத்திரங்கள், இது எல்லாமே வந்து அந்த கதை களத்துக்குள்ள வலிய திணிக்கிறதுக்கு பேர் தான் ரைட்டர்ஸ் பெண்டு. இப்ப இயற்கையா நடக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஆனா எழுத்தாளர் வந்து செயற்கையா அந்த விஷயத்த செய்வாரு. அது காரணம் வந்து அவர்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. அதனால எந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாமே நம்ம கதைக்கு பொருத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது இந்த பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு சென்னையில இருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னா ஒரே நேர் சாலை தான், அதனால நேரா போயிடலாம். இல்ல விமானம்னா விமானத்துல மதுரைக்கு போயிட்டு அப்படி நம்ம போகலாம். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கேருந்து காஷ்மீருக்கு போவாங்க, அப்புறம் அங்கேருந்து சிங்கப்பூர் போவாங்க, அப்புறம் அங்கேருந்து கன்னியாகுமரி வருவாங்க. கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் கன்னியாகுமரிக்கு வந்துட்டேனே அப்படின்வாங்க. ஆனா நீங்க காஷ்மீருக்கு சிங்கப்பூருக்குலாம் ஏன் போனீங்க, அது தேவையில்லாத சுத்து தானே அப்படின்னா, அதை நீங்க பாக்காதீங்க, நான் கன்னியாகுமரிக்கு தானே வரணும், அதான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து தேவையில்லாத சம்பவங்களை அந்த கதைக்களத்துல வலிய திணிக்கிறதுக்கு பேர் தான் ரைட்டர்ஸ் பெண்டு. ஓகே, நன்றி சார். நன்றி.